வணக்கம். வாழ்க வளமுடன். என்னோடய பெயர் மாதவன். பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். வேதாத்திரிய அன்பர்களுக்கு, குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு, மேலும் குறிப்பாக வேதாத்திரிய விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர்களுக்காக ஒரு நற்செய்தி. வரும் ஆண்டு 2026 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் நாள் கோவையில் ஒரு நாள் கருத்தரங்கு நடக்க இருக்கிறது. அது முற்றிலும் இலவச கருத்தரங்கு. அதன் தலைப்பு என்னவென்றால், குவாண்டம் இயற்பியலும் மகரிஷியின் வெட்டவெளி அறிவியலும் என்ற தலைப்பில். குவாண்டம் இயற்பியலுக்கும் வெட்டவெளி அறிவியலுக்கும் உள்ள ஒற்றுமைகள், வேறுபாடுகள், தத்துவ விளக்கங்கள், அறிவின் நிலைப்பாடுகள் பற்றி கருத்தரங்கு. உங்களில் பலருக்கு அதை பற்றி தெரிந்திருக்கலாம், பல கருத்துக்கள் இருக்கலாம். அதை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு. இது ஒரு இலவச கருத்தரங்கு. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. நீங்கள் இதை பற்றி சிந்தனை செய்து, ஆராய்ச்சி செய்து, உங்கள் கருத்துக்களை கட்டுரையாக வடிவமைத்து 5 முதல் 10 பக்கங்களுக்குள் ஆங்கிலத்திலோ தமிழிலோ MS வேர்ட் ஃபார்மாட்டில் போட்டு எங்களுக்கு அனுப்பினால், சிறந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவைகளை கட்டுரையாக தொகுத்து, ஒரு மலராக தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கிறோம். கருத்தரங்கு அன்று அந்த புத்தகம் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் இலவசம். அன்று அனைத்தும் இலவசம். வேதாத்ரி மகரிஷியின் கருத்துக்கள் ஊர் உலகம் பட்டி தொட்டி போய் சேர வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே இது நடத்தப்படுகிறது. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கடைசியில் கொடுக்குறேன். சரி, இந்த கருத்தரங்க என்ன ஒரு முன்னோட்டம் இருக்கா அப்படின்னா அது இருக்குது. இன்றைக்கு 21/12/25 மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஒரு கூகுள் மீட் வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம். அந்த கருத்துக்கு உங்களுடைய கேள்விகளையோ சந்தேகங்களையோ மாற்று கருத்துக்களையோ பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் ஆர்வம் உள்ள ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். கருத்துக்களை எழுதுங்கள். கருத்தரங்கில் அதை பற்றி உங்களுக்கு பேசுவதற்கு சில மணித்துளிகள் ஒதுக்கப்படும். உங்கள் கருத்துக்களை பேசுங்கள். இந்த உலகம் அறியட்டும். கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான். அது ஆராய்ச்சியில் நிரூபணம் பண்ண கருத்துக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகரிஷியின் தத்துவமும் கருத்துக்கள் தான். அது நண்பர்களே, அருள் கூர்ந்து இந்த முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வகையில் நீங்கள் வேதாத்திரிய விஞ்ஞானத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு தூண்டுகோலாக இருப்பீர்கள் என்பது நிச்சயம்.
வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.